சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. கீதையில் பல விஷயங்கள் பிடிச்சாலும் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்திதப்பிரக்ஞன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். உண்மையான ஸ்திதப்பிரக்ஞன்னா கடவுள், சுக துக்கம், லாபம் நஷ்டம், நல்லது கெட்டது, பணம் இல்லாமல் தன்மை, ஏழைத்தன்மை, எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை மீறி அதனுடைய பாதிப்பு இல்லாமல் போகக்கூடிய ஒரு தன்மை. போகட்டும் கண்ணனிக்கேன்னு அவர் சொல்கிற மாதிரி எப்போ நம்மளால் நம்மையும் மீறி அது வருதுன்றது புரிஞ்சு இது என் கையில் இல்லை, வருவதை எடுக்கக்கூடிய பக்குவம் எனக்கு வேணும், என்னுடைய கோபத்தினாலேயோ என்னுடைய அகங்காரத்தினாலேயோ என்னுடைய ஆசையினாலேயோ என்னுடைய எதிர்பார்ப்புனாலே உலகம் என்னுடைய வழிக்கு வரப்போவதில்லைன்றது புரிய ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கை நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். எப்பவுமே மாஸ்டர் சொல்கிறதா மேக்ஸிம் 11 எக்ஸ்பெக்ட் நாட் அப்படின்னு சொல்லுவார். எதிர்பார்ப்புகளை எந்த அளவுக்கு ஜீரோவாக கொண்டு போகிறோமோ இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி தினசரி வாழ்வில் நம்முடைய ப்ராக்டிஸ் மூலமாக எளிமையாக நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு வழி தான் சகஜமாக இருக்கும்.